சமீபத்தில் ட்ரெண்டிங்கில் இருக்கிறோம், இதில் இருக்கிறோம், என்னென்னமோ கேள்வி கேட்குறோன்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க பாரு, அவங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் இருக்குங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். நான் படத்தில் நடிக்க வரும்போது கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதாவது கேட்கும் போதே தெரியும் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. சில மீடியா வந்து நீங்கள் என்ன படம் நடிச்சிருக்கிறீங்க, நீங்கள் என்ன இது பண்ணியிருக்கிறீங்க, நம்மகிட்டே விக்கிபீடியா மாதிரி கேள்வி கேட்டுருக்கோம். ஓகே, நீங்கள் என்ன கேள்வி கேட்க வரேன்னா அட்லீஸ்ட் ஒரு ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது தானே, என்னை பற்றி என்ன பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஏன் என்ன கேள்வி கேட்டு நான் கேட்டேனே, நீங்கள் வந்துட்டு இவரோட யார் யுவன் சங்கர் ராஜாவோட எஸ்எம்எஸ்க்கு அப்புறமா சேர்ந்து பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரணும் என்ன பற்றி எந்த மாதிரி சொல்கிறேன் அந்த மாதிரி. எஸ். ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன இது அப்பா நம்மளை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்காருப்பா, அது ஒரு சின்ன ஒரு எமக்கும் அந்த கொஸ்டின் சொல்கிறதுக்கு ஆசையாக இருக்கும். இப்போது ஃப்ராங்காக சொல்ல போனால் 20 வயசு பசங்க வந்து நம்ம ஒரு 20 இயர்ஸாக இந்த சினிமாவில் இருக்கிறோம், 18-20 இயர்ஸாக வந்துட்டு சார் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு கொஸ்டின் ஒரு கேள்வி கேட்டுட்டு ஏதோ ஒரு மொக்கையாக இருக்கும். அதெல்லாம் அது ஏதோ 20 வயசு பசங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கும். அது என்கிட்ட கேட்டுன்னு இருப்பாங்க, எப்பா இது என்னப்பா இது என் வீட்டில் பசங்கள்லாம் பார்ப்பானுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு யூத்துக்கிட்ட ஒரு கல்யாணம் ஆகாதவங்க கிட்ட கேட்குற கேள்வியும் கல்யாணம் ஆனவங்க கிட்ட கேட்குற கேள்வியும் யூ ஷுட் ஹேவ் தட் ஒரு இது. ஏன்னா இட்ஸ் நாட் ஓன்லி ஃபேமிலியாக எல்லோரும் பார்ப்பாங்க. ஸோ அது ஒன்று தான் சின்ன ஒரு ஆக்வர்ட்னஸ் வரும் எனக்கு. ஸோ ஒன்லைன்னு சொல்லணும்னா கரெக்டாக மீடியா என்ன கொஞ்சம் சென்சிபிளான ஒரு அந்த மாதிரி இல்லை சென்சிபிளாக இருக்கிறாங்க. சென்சிபிளான அதுக்குன்னு மீடியாவை மொத்தமாக தான் சொல்ல முடியாது, செலக்டிவாக சில பேர். நான் சொல்கிறது ரொம்ப சிம்பிள். பாரம்பரியமாக படங்கள் அதாவது இப்போ ப்ரெஸ்ஸில் இருந்தவங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை. உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு உங்களுக்கு கடைசியாக நீங்கள் அவங்கள்ட்ட எப்போ திட்டுவாங்கன்னு என்ன திட்டுவாங்க? ஐயோ இப்போ கூட திட்டு வாங்கிட்டு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சுல உங்களுக்கு. ஈஸியாக. நெக்ஸ்ட் உங்கள் பையனுக்கு உங்களுக்கும் இருக்கிற ஒரு சிமிலாரிட்டி என்ன இது, அடி வாங்கிட்டே இருக்கிறேன் பையனோட விளையாடி பயங்கரச்சா. உங்கள் பையனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரு நல்ல ஒரு கெட்ட சிமிலாரிட்டி, சூப்பர் சிமிலாரிட்டி. பட் ஆனால் அது வந்துட்டு உங்கள் வீட்டில் யாருமே அப்படி என்ன ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்களே அப்படின்னு. பிளே ஸ்டேஷன் விளையாடுவாங்க, இந்த ஃபோர்ட் நைட்டுன்னு ஒரு கேம் விளையாடுவோம், 2 பேரும் சண்டை போட்டுப்போம். அவனும் 24 hours அதை பற்றி நினச்சிட்டு இருப்பான், நானும் அதை பற்றி நினச்சிட்டு இருப்பேன். ஸோ அது வந்து சிமிலாரிட்டி. பட் அவங்க மற்றவங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு குட் சிமிலாரிட்டி. வீட்டில் யாராவது வந்து ஏன் எப்போ விளையாடிட்டே இருக்கீங்க 2 பேரும் அப்படிலாம் கேட்கணும். என்ன வைஃப் அதான் திட்டுவாங்கன்னு சொன்னீங்களே, எல்லாமே இன்டர் கனெக்டட். எடுக்கிறீங்க நீங்கள் தான் 2 தடவை தோற்று போயிட்டேன் நான். சிங்கம் ப்ரோ சத்தியமா நீங்கள் இப்போ பேசின டயலாக் ஒஸ்ட்டாக இருக்குது ப்ரோ. நீங்கள் பேசின டயலாக்ஸ்லேயே ப்ரோ உங்களுக்கு பிடிக்காதுல்ல, எல்லாருமே கேட்டிருப்பாங்க. இந்த இன்டர்வியூவில் வந்துட்டு ப்ரோ ஒரே ஒரு நிமிஷம் கேமராவை பார்த்து இந்த ஒரு குவார்டர் சொல்ல மச்சு சொல்லிங்கன்னா அவ்வளோ தடவை கேட்பாங்க. அந்த டைலாக் தாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவ்வளோ பிடிச்சி ஒரு மேலே சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். இப்போ பிடிக்காத டைலாக், அது பிடிக்காத டைலாக் ஆயிடுச்சு இப்போ. ஏன்னா நம்ம பாட்டுன்னு இப்போ கோயில் கீழுக்கெல்லாம் போயிட்டு இந்த படம் எப்படியா ஹிட் ஆகிடணும்பா மச்சி ஒரு குவார்டர் சொல்லிட்டு என்னடா கோயிலில் வந்துட்டு அப்படின்னு. இப்போ ஏதாவது யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க வீட்டில் போயிட்டு சோகமாக நின்று இருப்போம், மச்சி ஒரு குவார்டர் சொல்ல மாட்டி சாவு வீட்டில் போய் என்னடா குவார்டருங்கிற. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ராங் டைமில் சொல்லின்னு இருப்பாங்க. ஸோ எல்லாத்துலேயும் தோத்துட்டேன், அதுதான் அசிங்கம் இருக்கிறதுலே. நீங்கள் ரீசெண்டாக பார்த்த படங்கள்லேயே வந்துட்டு ஹிந்தி படம் ஆர் இங்கிலீஷ் படம், அந்த படங்களில் வந்துட்டு சூப்பராக இருக்குது இந்த படம். ஆனால் வந்து இந்த படத்தை நான் தமிழில் எடுத்தேன் அப்படின்னா நானும் என் ஃப்ரெண்ட்ஸுங்க சினி ஃபீல்டில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க இவங்க 4 பேர் வச்சு நாங்கள் நடிக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா எந்த படமாக இருக்கும், எப்படி சொல்லுவீங்க? இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி 2ல் ஏதாவது ஒன்று. சிச்சோரேன்னு ஒரு படம் பார்த்தேங்க. இட்ஸ் ஒரு நல்ல ஒரு 3 Idiots மாதிரி இருக்கக்கூடிய ஒரு படம். அதில் நான் ஆர்யா, ரவி, அப்போ கார்த்தி இவங்க கூடலாம் சேர்ந்து நடிச்சேன். அப்போ அதில் ஹீரோயின் ஸ்ரதா கேரக்டர் ஏதோ உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் சொல்லுங்க. திருப்பி விடுறாரு. நீங்க கேள்வி கேட்டது வேற மாதிரி ஆரம்பிச்சு அப்புறம் ஹீரோயின் சொல்றீங்க. ஹீரோ பேர்லாம் வந்து நம்மளே சொல்லிடலாம், ஹீரோயின் பேர் நம்மளே சொல்ற மாதிரி ஆயிரும் சொல்லிட்டு அவர் கரெக்டா சொல்லாம விட்டுட்டார். ரைட், ஓகே ப்ரோ. காமெடியன் அந்த காமெடியன் கேரக்டர் ஒருத்தர் இருப்பார்ல, சந்தானம். ஓகே, அவர் ஹீரோவா பண்றாருல யோகி பாபு. யோகி பாபு. ஓகே.